नाकुमे। श्रीविष्णु चित्तकुलनन्दन कल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दन योगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यचरणः சரணம் பிரபத்யே. நாராயணியத்தை நீதான் தொடங்க வேணும்னு பட்டத்ரி குருவாயூரப்பனிடத்துல வேண்டுகோள் வைத்து தன்னுடைய வாதரோகம் தான் என்ன குருவாயூருக்கு அழிச்சுன்னு வந்ததுன்னு பணிவான பக்தி பாவத்தோட குருவாயூரப்பனிடத்துல தெரிவிச்ச பட்டத்திரிக்கு குருவாயூரப்பனுக்கு ஆனந்தமா. இப்படி வாதரோகத்தை இவன் வணங்கினானே, எல்லாரும் இதை புரிஞ்சுக்கணுமே. நாராயணியம் நமக்கு வாழ்க்கையில காமிச்ச ஒரு பெரிய தத்துவம் என்னன்னா, ஒவ்வொருத்தவருடைய ஒரு சோகத்துக்கு பின்னாடியும் நமக்கு ஒரு லாபம் அமைஞ்சிருக்கு. அதான புராணம். நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, வால்மீகி ராமாயணம் எப்படி உருவாச்சு? வால்மீகி மகரிஷிக்கு ஒரு வேடனுக்கு மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சம எத்கிரவுஞ்ச மிதுனாதேகம் அவதீகி காமமோகிதம்னு சாபத்தை கொடுத்துட்டமேனு சோகம் வால்மீகிக்கு. சோக ஸ்லோகத்துவம் ஆபன்னகான்னு அந்த சோகம் ராமாயண ஸ்லோகமா ஆரம்பிச்சு, அதனால நமக்கு ராமாயணம் லாபம். பாகவதத்தோட சாரம் தான் நாராயணீயம். அப்ப பாகவதம் எப்படி உருவாச்சு? அதை ஏன் பரீட்சித்து 7 நாட்கள் உட்கார்ந்து கேட்டான்? அவனுக்கு தக்ஷகன்ற பாம்பு கடிக்கும்ன்ற சோகம். அதனால நமக்கு பாகவதம் ஒரு பெரிய லாபம். அதே போல அபிராமி பட்டருக்கு அமாவாசைய பௌர்ணமியாக்கிட்டமேனு சோகம். அதனால உதிக்கின்ற செங்கதிர்னு ஆரம்பிச்ச அபிராமி அந்தாதி என்ற லாபம். அதே போல நாராயணியத்துல பட்டத்திரி சொன்னார், எனக்கு வாதரோகத்தை நான் சோகமாகவே எடுத்துக்கல, அது உலகத்துக்கு நமக்கு நலம் தரும் நாராயணீயமான ஒரு பெரிய லாபமாக நமக்கு கிடைச்சிருக்கேன்னு. சாந்தியர்த்தம் கி ஸ்ராந்திதோசி ஸ்வகானாம். அதே போல நாம் இந்த நாராயணியத்தினுடைய ஒரு வைபவங்களை காஞ்சிபுரத்திற்கு அருகிலுள்ள தாமல் கிராமத்தில் எழுந்தருளி அனுகிரகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய திருமாலழகி சமேத ஸ்ரீ தாமோதர பெருமாளுடைய சன்னதியில் அனுபவிச்சுருக்கோம். திருமாலழகிய தரிசித்தோம். நமக்கு இன்று காட்சி அளிப்பது இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உத்தமமான கோதை பிராட்டி. அவளுடைய சோகம் நம்ம கண்ணன் ஏற்றுப்பானா? கண்ணனையே மணாளனாக அடையலாமா? மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்று ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை அடைய வேண்டுமே என்ற சோகம். அந்த சோகமானது நமக்கு 143 உரைத்தாள் வாழியே என்ற திருப்பாவையாகவும் நாச்சியார் திருமொழியாகவும் நமக்கு தமிழ் திவ்ய பிரபந்தத்திலே இன்றோ திருவாடி பூரம் எமக்காகவென்றோ ஆண்டாள் அவதரித்தாள் என்று மணவாள மாமுனிகள் முதலிய ஆச்சாரிய சிரேஷ்டர்கள் கொண்டாடும்படியாக நமக்கு ஒரு பெரிய லாபமாக அமைந்திருக்கின்றது. கண்ணனுடைய நாராயணியத்தினுடைய ஒரு வைபவத்தை ஆண்டாள் நாச்சியார் சிரவணம் செய்வதை தவிர வேறு பொருத்தம் நமக்கு என்ன இருக்க முடியும்? அழகாக உயர்ந்த நாச்சியார் திவ்ய ஆபரணங்களை சார்த்திக் கொண்டு மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடன்விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தோமே ஆனால், இங்கு இவனை தரிசித்தோமே ஆனால், இந்த வைபவங்களை நாம் வாயினால் சொல்ல காதாலே கேட்டோமே ஆனால், கண்ணால் அவனை தரிசித்தோமே ஆனால், நமக்கு போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பு. நம்முடைய பாவங்கள் எல்லாம் இந்த திவ்ய தரிசனத்தினால் நெருப்பிலிட்ட பஞ்சு போல நம்மை விட்டு ஓடுகின்றதாம். அந்த ஆண்டாளோடே இங்கு வைகானச ஆகமத்தின் ஆச்சாரிய சிரேஷ்டராக இருக்கக்கூடிய அந்த பலவிதமான அந்த ஒரு சம்பிரதாயங்களுடன் வைகானச முனியனுடைய அனுகிரகத்துடன் இங்கு வருட பூஜைகளானது உற்சவங்கள் பவித்ரோற்சவங்கள் முதலியன விசேஷமாக நடக்கின்றது. ஆழ்வார் ஆச்சாரியர்கள் விஸ்வக்ஷேனர் தொடங்கி அனைத்து ஆழ்வார்களும் பாஷ்யக்காரரான ராமானுஜர், திருக்கச்சி நம்பி, சுவாமி வேதாந்த தேசிகன் இவ்வளவு பேரும் ஆண்டாளை ஒட்டி இங்கு சன்னதியிலே அமர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான வைபவத்தோடு குருவாயூரப்பன் குருவாயூரிலே நாராயணியத்தை தான் தொடங்கி வைப்பதற்காக தயாராகின்றான். பட்டத்திரி காத்து கொண்டிருக்கின்றார். குருவாயூரப்பா,
உன்னுடைய திருவாக்கை கேட்க வேண்டும், நாராயணியத்தை நீ ஆரம்பித்து வைக்க வேண்டும். அவ்வளவுதான். நாராயணியம் குதூகலமாக தொடங்கிவிட்டது குருவாயூரப்பனுடைய திருவாக்கிலிருந்து. அடுத்த நிமிஷமே குருவாயூர் கர்ப்ப கிரகத்திலிருந்து பட்டத்ரி காதுக்கு மட்டுமல்லாமல் குருவாயூர் முழுக்க பிரதிபலிக்கும்படியாக சாந்திர 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 என்று குருவாயூரப்பன் 3 முறை குரல் கொடுத்தானாம். அந்த சாந்திர என்ற சமஸ்கிருத பதம்தான் நாராயணியத்தினுடைய தொடக்கத்தினுடைய முதல் ஸ்லோகத்தினுடைய முதல் பதம். அதை குருவாயூரப்பன் ஆரம்பித்து வைத்து விட்டார். சாந்திர என்று அவர் கூறியவுடன் பட்டத்ரி ஆனந்தம் ஆனந்தம் என்று குதித்தாராம். குருவாயூரப்பா, உன்னுடைய பேச்சு வார்த்தைகளிலே நீ பேசிய சம்பாஷணைகளை 2-3 நாட்களாக நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் என்னுடைய கண்ணன் தாமோதரன் தன் வாயை திறந்து ஒரு ஸ்லோகத்தினுடைய தொடக்கமான சமஸ்கிருத பதத்தை உச்சரித்தானே, ஆனால் அது எவ்வாறு இருக்கும் என்று இன்றுதான் தெரிந்து கொண்டேன். ஆகா, அந்த சாந்திர என்ற உன்னுடைய குரலை கேட்பதற்கு எவ்வளவு ஆனந்தமாக இருக்கின்றது, ஆனந்தம் என்று கூறினாராம். குருவாயூரப்பன் அடக்கத்துடன் கூறினார், பட்டத்ரி, நான் சாந்திர என்ற பதத்தை சொன்னேன், நீ என்னுடைய குரல் கேட்பதற்கு ஆனந்தமாக இருக்கின்றது என்று சொன்னாய். இருவரும் சேர்ந்து கொண்டு ஒரு காரியத்தை செய்யலாமா? என்ன என்று கேட்டார் பட்டத்ரி. என்னுடைய சாந்திர பதத்தையும் நீ சொன்ன ஆனந்தம் என்ற பதத்தையும் சேர்த்து நாராயணியத்தை தொடங்கி விடலாம், உடனே ஆரம்பி, காலதாமதம் செய்யாதே என்றார். அதனால் பட்டத்ரி ஆரம்பித்த நாராயணியம் 2 பதங்களோடும் சேர்ந்து சாந்திரானந்தாவபோதாத்மகம் சாந்திர ஆனந்த சாந்திரானந்தாவபோதாத்மகமனுபமிதமோ காலதேசாவதிப்யம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகம சத சகஸ்ரேன நிர்பாஸ்யமானோ அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்வமோ தத் தாவத் பாதி சாட்சாத் கிருஷ்ணா குரு பவனபுரே ஹல்தபாக்யம் ஜனானாமோ குரு பவனபுரே ஹல்தபாக்யம் ஜனானாமோ. கம்பீரமா பட்டத்ரியும் குருவாயூரப்பனுமா சேர்ந்து நாராயணியத்தை ஆரம்பிச்சுட்டா. பட்டத்ரிக்கு குருவாயூரப்பன் எடுத்து கொடுத்த பதம் சாந்திர. சாந்திரன்னா என்ன பொருள்? சாந்திர சாந்திரன்னா தர்சன மாத்திரேன புண்ணியம், பார்த்த மாத்திரத்துல புண்ணியமா. அதான கண்ணனுடைய அழகே. நாம போய் அவங்கிட்ட எதையுமே வேண்டி கேட்க வேண்டியதில்லை. குருவாயூர்ல மாத்திரமா, தாமன்ல கூட பகவான் தாமோதரன் சாந்திர ஸ்வரூபனாகத்தான் இருக்கான், ஆனந்தமாகத்தான் இருக்கான். இங்கேயும் கண்ணன் இருக்கிற இடம் எல்லாமே முதா கிமுவதாம் யகோ சகலம் ஆகுலம் கோகுலம். அது குருவாயூரா இருந்தா என்ன, தாமலா இருந்தா என்ன, திருக்கண்ணபுரமா இருந்தா என்ன, எந்த ஊராக இருந்தாலும் கண்ணன் இருக்கக்கூடிய ஊரும் ஆனந்தம், அவனுடைய திருநாமமும் ஆனந்தம். அதனால தான் அது சாந்திரானந்தம். தர்சன மாத்திரேன புண்ணியம். இங்க தாமோதரன் எப்படி இருக்கார்? கேட்டதை கொடுக்கக்கூடிய எம்பெருமான் தர்சன மாத்திரத்திலேயே சாந்திர ஸ்வரூபனாக இங்க எழுந்தருளி இருக்கார். அப்படிப்பட்ட அந்த சாந்திர பார்த்த மாத்திரத்துல புண்ணியமா. சாந்திரானந்தாவபோதாத்மகம், சாந்திர ஆனந்த அவபோதாத்மகம். சமஸ்கிருத பதமா இருக்கே, இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும்னு நீங்கள்லாம் பயப்படவும் வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். நம்முடைய நாராயணியத்தினுடைய நோக்கமே நாராயணியம் முழுக்க முழுக்க உயர்ந்த சமஸ்கிருத பதங்களை கொண்ட ஸ்லோகங்களாக இருந்தாலும் எந்த அளவிற்கு அதுல இருக்கக்கூடிய ஒரு கருத்துக்களை நமக்கு புரியும்படியான தமிழ்ல அந்த நாராயணியத்தை நம்ம கொண்டு சேர்க்கறதுனால தான் அது நமக்கு நலம் தரும் நாராயணியமாக இருக்க போறது. அதனால தான் சாந்திரானந்த சாந்திர ஆனந்த. எல்லாரும் கவனிச்சு கேட்கணும். சாந்திரன்ற பதத்துக்கு பார்த்த மாத்திரத்துல புண்ணியம்னு ஒரு அர்த்தம். வடமொழியில இன்னொரு அர்த்தம் என்னன்னா கன. சாந்திரன கன. அதே மாதிரி ஆனந்தம். ஆனந்தம்ன்ற வார்த்தைக்கு நாம் விவரமா சொல்லவே வேண்டாம். ஆனந்தம்னா நமக்கு தெரியும், சந்தோஷம், குதூகலம், இதுக்கெல்லாம் ஆனந்தம்னு பேரு. அவபோதாத்மகம். அவபோதாத்மகம்னா என்னன்னா உத்தமமான ஒரு ஸ்வரூபன், ஞானஸ்வரூபன், நமக்கு ஞானத்தை அளிக்கக்கூடியவன், அறிவை வளர்க்கக்கூடியவன். சாந்திரானந்தாவபோதாத்மகம்.
சாந்திரனா கண, ஆனந்தம்னா ஆனந்தம், அவபோதாத்மகம் அப்படின்னா ஞானானந்தம். அப்ப குருவாயூரப்பன் யாருன்னு ஸ்லோகத்தை எப்படி ஆரம்பிச்சார்னா, குருவாயூர்ல கண்ணனுடைய தத்துவம் என்ன? ஞானானந்த கணஸ்வரூபன். இதுதான் அந்த சாந்திரானந்தன்ற அந்த ஸ்லோகம் ஆரம்பிச்சதுக்கு அர்த்தமா. அதனால தான் நாராயணியத்துல நம்ம பார்த்தோம்னா 2 இடங்கள்ல தான் இந்த வடமொழி ஸ்லோகம் சாந்திரன்ற பதத்தோட ஆரம்பிக்கும். ஒண்ணு நாராயணியத்தை தொடங்கச்சே இப்ப கேட்டோம், சாந்திரானந்தன்னு சாந்திரன்ற பதத்தோட ஆரம்பிச்சது. அதே மாதிரி பட்டத்ரி இந்த நாராயணியத்துல பல கருத்துக்களை சொல்ல போறார். 10 தசகம் வரைக்கும் பகவானுடைய வர்ணனை, பக்தி யோகம், கர்மயோகம், கோயிலுக்கு போனா இந்த மாதிரி இடங்கள்ல எந்த ஒரு சிந்தனையோட நம்ம அவனை வழிபடணும். இது போன்ற கோயில்கள்ல ஆண்டாள் நாச்சியார் நமக்கு காண்பித்த நாராயணனே நமக்கே பறை தருவான், உற்றோமே யாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம், மத்தனம் காமங்கள் மாற்றுன்னு பரம சுலபமாக ஆண்டாள் நாச்சியார் உன்னை தவிர எனக்கு வேற கதி இல்லைன்னு நமக்கு காண்பிச்சு கொடுத்த தத்துவங்களை எல்லாம் பட்டத்ரி போட்டி போட்டு வரக்கூடிய பகுதிகளில் நமக்கு சொல்ல போறார். மத்ஸ்யாவதாரத்திலேருந்து ஆரம்பிச்சு கண்ணனுடைய பல அவதாரங்களை சொல்ல போறார். நரசிம்ம அவதாரத்துல குருவாயூர் கர்ப்ப கிரகத்துல எந்த கண்ணன் சாந்திரான ஆரம்பிச்சு கொடுத்தானோ அவனே நரசிம்ம மூர்த்தியாக வந்து நேர திவ்ய தரிசனத்தை கொடுக்க போறான். ராமனுடைய பெருமையை சொல்லி 24,000 ஸ்லோகங்களால வால்மீகி சொன்ன ராமாயணத்தை 2 தசகத்தால 22 ஸ்லோகத்தால பட்டத்ரி சுருக்கி சொல்ல போறார். அப்ப சுந்தரகாண்டத்துல ராமாயணத்துல இதே குருவாயூரப்பன் தான் உன்னி கிருஷ்ணனாக இருந்தவன் கையில கோதண்டத்தை எடுத்துட்டு சூடாமணியோட ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியாக தரிசனம் கொடுக்க போறார். கண்ணனுடைய அவதாரங்கள்ல ராசக்கிரீடைய ஆடி காட்ட போறார். காளிங்க நர்தனத்தை அந்த பாம்பு பேர்ல நின்று வாழ பிடிச்சுண்டு அத வாரினி கோரதரம் பணினம் பிரதி வாரயிதும் கிருத தீர் பகவன் திருத்த மாருத தீரக நீ பதரும் விஷ மாருத சோஷித பர்ணசயம் இப்படி ஆடி காட்ட போறார். அப்படி ஆடவே தான் இப்படி பதத்தை எழுத போறார். அதே போல ருக்மிணி கல்யாணம், குச்சேல பாக்யானம் எப்படி 1லேருந்து 10 நாட்கள் வந்து பக்தியோ அது போல 90லேருந்து 100வது நாள் வரைக்கும் மறுபடியும் நம்ம கோயில்ல போய் பகவானை வழிபட வேண்டிய முறைகள், பகவான பாதத்திலேருந்து அவனை சிரசு வரைக்கும் நாம் வழிபட வேண்டிய அனுபவங்கள், அவனை தியானிக்க வேண்டிய ஒரு முறைகள் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு காவியம் தான் நாராயணியம். அதனால தான் அதை ஏனோ தானோன்னு சுவாமி ஆரம்பிக்க கூடாதுன்னு தான் சாந்திரானந்தாவ அந்த சாந்திரானந்தன்னு ஆரம்பிச்சாராம். அதே ஆனந்தத்தை தான் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்துன்னு ஆண்டாள் நாச்சியார் தமிழ்ல சொன்னதுதான் சாந்திரானந்தம். கண்ணனோடு இருந்து அவன் திருக்கோயில அடைஞ்சு அவனுடைய திவ்ய தரிசனத்தோட நாம் கூடியிருந்து பக்தியிலே குளிர்ந்தோமே ஆனால் அவன் நமக்கு என்னத்தை கொடுப்பான்? ஆனந்தத்தை கொடுப்பான். ஆனந்தமான வாழ்க்கையை தவிர நமக்கு வாழ்க்கையில என்ன வேணும்? பணம், காசு, செல்வம் எல்லாம் அப்புறம்தான். அவன் கொடுக்கக்கூடிய ஆனந்தம் இருக்கே அது பக்திமயத்தோட இருக்கும். ஆனந்தம்னு கேட்டு இருக்கவே தவிர அந்த ஆனந்தத்துக்கு விரிவுரை என்ன, அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு நமக்கு உடனே நாராயணியத்தை ஆரம்பிச்ச முதல் பதத்திலேயே சந்தேகம் வருது. அந்த ஆனந்தம்ன்றது என்னன்னு நாளைக்கு கருட வாகனத்தில் இருக்கக்கூடிய தாமோதரனோட அவனுடைய பெருமையை நம்ம கேட்போம்.